ஹை, எங்க கஸ்டமர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டாருங்க. என்ன அப்டின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு 2,00,000 லம்சம் வச்சிருக்காரு. இத வச்சு எனக்கு மந்த்லி இன்கம் வேணுங்க. எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும் அப்டிங்கிறது தான் அவருடைய கொஸ்டின். ஓகே. சோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த 2,00,000 ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல லம்சத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, எஸ்டபிள்யூபி மூலமா மந்த்லி ₹1,000 ரெகுலரா எடுக்கிற மாரி பிளான் பண்ணோங்க. 16% அஸ்யூமிங் ரிட்டர்ன்ல ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்டின்னா, ₹1,000 மந்த்லி எடுத்துடுறாரு. அது இல்லாம அவரு கையில ₹1,00,00,000 இருக்குங்க. அதுதான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸே. ஏன்னா, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சார் எனக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 1,00,00,000 வருமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி ஒரு 2,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் ஒரு 10,00,000 கிடைக்கும், 15,00,000 கிடைக்கும்ங்கறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஆனா 16% ரிட்டர்ன் குடுத்துச்சுன்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரு கையில ₹1,00,00,000 இருக்குங்க. இந்த மந்த்லி ₹1,000 ரிசீவ் பண்ணது இல்லாம. இப்ப புரியும் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு மினிமல் லெவல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க லாங் டர்ம்ல வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய வேல்யூவா கிடைக்குங்க. ஓகே. உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா பாசிவ் இன்கம்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல இல்ல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.